எக்ஸாம்பிள் 1.3 இது இம்பார்ட்டன்ஸ் வந்தா லெட் a is equal to x belongs to n. ஸோ அப்படின்னா அர்த்தம் இந்த செட்ல வந்து போன சம்ல வந்து ஓப்பனா கொடுத்துருந்தாங்கல்ல 2,3 4,5 5 அது மாதிரிலாம் கொடுக்கல. நம்ம தான் எலிமெண்ட்ஸை கண்டுபிடிக்கணும். எக்ஸ்ட்ரா என்ன சொல்லுதுன்னு சொன்னா இந்த செட்ல உள்ள எலிமெண்ட்ஸ் எப்படி இருக்கும்னு சொன்னா நேச்சுரல் நம்பரா இருக்கும் அப்படிங்கறது சொல்லுது. அதுக்கப்புறம் such that x greater than 1 less than 4. ஸோ நேச்சுரல் நம்பரா இருக்கணும். அந்த எலிமெண்ட் 1 விட அதிகமா இருக்கும், 4 விட கம்மியா இருக்கணும். சரியா? அதுக்கப்புறம் b is equal to அடுத்த செட் எப்படி இருக்கும்னு சொன்னா இங்கேயும் வந்து எலிமெண்ட்ஸ் ஓப்பனா கொடுக்கல. சரியா? என்ன சொல்லியிருக்காங்க? x belongs to w அப்படின்னு அர்த்தம் இதுல உள்ள எலிமெண்ட்ஸ் எல்லாமே ஹோல் நம்பரா இருக்கு. இது என்ன சொல்லுதுன்னு சொன்னா என்ன விதமா எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லுது. இது என்ன சொல்லுதுன்னு சொன்னா எதுல இருந்து எது வரைக்கும் இருக்குன்னு சொல்லுது. சரியா? அப்போ இந்த எலிமெண்ட்ஸ் வந்து எப்படி இருக்கணும்னு சொன்னா இட் இஸ் கிரேட்டர் than or equal to 0. ஸோ 0வா இருக்கலாம் இல்ல 0க்கு மேல இருக்கலாம். சரியா? ஸோ 0ல இருந்து கூட ஆரம்பிக்கலாம் அப்படின்ற அர்த்தம். less than 2 ஆனா 2 விட கம்மியா இருக்கணும். அடுத்தது and c is equal to x belongs to n அப்படின்னு அர்த்தம். எக்ஸ்ல என்ன சொல்லுதுன்னு சொன்னா இந்த செட்ல உள்ள எலிமெண்ட்ஸ் என்ன டைப்பா இருக்கணும்னு சொன்னா நேச்சுரல் நம்பர்ஸா இருக்கணும். such that x less than 3. ஸோ அந்த எலிமெண்ட்ஸ் வந்து 3 விட கம்மியா இருக்கணும். சரியா? ஸோ அப்போ ஏபிசிய இன்டைரக்டா அப்படி கொடுத்துருக்காங்க. ஓகே, தென் வெரிஃபை தட் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் a cross b unit c is equal to a cross b unit c is equal to a cross b union a cross c. இந்த கண்டிஷனை செக் பண்ணு. சரியா? அதே மாதிரி செகண்ட் சப்டிவிஷன் a cross b intersection c is equal to a cross b intersection a cross c. இது ரெண்டுத்தையும் வெரிஃபை பண்ணு அப்படின்னு கேட்காங்க. அதாவது ஈக்குவல்னு நினைத்தோம்னா இதோட ஆன்சரும் ஈக்குவலா இருக்கா, வேற விதமா சொல்றாங்க ரெண்டுத்துக்கும் ஒரே ஆன்சர் தானா, ரெண்டும் ஒண்ணு தானா. அதே மாதிரி இங்கேயும் அதேதான், ஈக்குவல்னு நினைத்தோம் இதோட ஆன்சரும் ஒரே மாதிரி தான் இருக்கா, ரெண்டும் ஒண்ணு தானா அப்படின்னு செக் பண்ண சொல்லியிருக்காங்க. வெரிஃபைன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? பாப்போமா? இப்போ எழுதுவோம். ஸோ அப்ப a is equal to என்னென்ன எலிமெண்ட்ஸ்? நேச்சுரல் நம்பர். அப்புறம் என்ன இருக்கும்? 1 விட அதிகமா இருக்கும். அப்ப என்ன வரும்? 2 3 4 விட கம்மியா இருக்கும். ஸோ அப்ப 2,3 தான் செட் a ஓட எலிமெண்ட்ஸ். அப்புறம் b is equal to என்னது? இதுல உள்ள எலிமெண்ட்ஸ் ஹோல் நம்பரா இருக்கணும். சரியா? அந்த எலிமெண்ட் கிரேட்டர் than or equal to 0. ஸோ அப்போ 0க்கு மேல இருக்கலாம் இல்ல 0வாவே இருக்கலாம். ஸோ 0 2 விட கம்மியா இருக்கணும். ஸோ 0,1 தான் வரும். கரெக்டா? 0,1. ஸோ 2க்கு கீழே உள்ள ஹோல் நம்பர் 1 தான் எழுதியாச்சு. c is equal to என்னது? இதுல உள்ள எலிமெண்ட்ஸ் நேச்சுரல் நம்பரா இருக்கணும், 3 விட கம்மியா இருக்கணும். ஸோ அப்ப நேச்சுரல் நம்பர் அர்த்தம் 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. சரியா? அப்போ 1 2 அவ்வளவுதான் வரும். ஏன்னா 3 விட கம்மியா இருக்கணும். ஸோ அப்போ c is equal to 1,2. சரியா? உங்களுக்கு எல்லாமே தரவா தெரியும். நேச்சுரல் நம்பர்ஸ்னா என்ன, அதாவது நேச்சுரல் நம்பர் எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது, ஹோல் நம்பர் எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது, எல்லாமே தரவா தெரியும். சரி, எழுதியாச்சு. ஸோ அப்போ என்னது? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்கோம்னு சொன்னா இந்த செட்ல உள்ள எலிமெண்ட்ஸ் என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கோம். சரியா? இப்ப அடுத்தது போகும். ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் a cross b union c is equal to a cross b union a cross c. சரியா? எழுதுவோமா? சோ ஃபர்ஸ்ட் LHS ஓட ஆன்சர் கண்டுபிடிக்கிறேன், அப்புறம் RHS ஓட ஆன்சர் கண்டுபிடிக்கிறேன். சரியா? சோ LHS என்னது? a cross டைரக்டா LHSல உள்ள a cross b union c ஓட ஆன்சர் கண்டுபிடிக்க போறேன். சோ இதுலயே ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல உள்ளதா ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். சரியா? சோ அப்போ b union c ஓட ஆன்சர் கண்டுபிடிக்கிறேன். சோ b union c தெரியலனா ஒண்ணு டைரக்டா கண்டுபிடிங்க, இல்ல எனக்கு கஷ்டமா இருக்குன்னா எழுதிட்டு அப்புறம் கூட கண்டுபிடிக்கலாம். சோ பி செட் எழுதணும். பி செட் என்னது? 0,1. இந்த யூனியன் எழுதிக்கணும். அப்புறம் சி செட் எழுதணும் 1,2. சரியா? இப்போ இது ரெண்டுத்துக்கு யூனியன் கண்டுபிடிக்கணும். 0,1 1,2. ஸோ யூனியன் என்ன பண்ணணும்? எல்லாத்தையும் மொத்தமா எழுதணும். ஆனா ரெப்பிடேஷன் அவாய்ட் பண்ணிடணும். ரெப்பிடேஷன் தான் 1 இங்கேயும் இருக்கு அங்கேயும் இருக்குன்னா அதெல்லாம் விட்டுறணும். சரியா? ஒரு தடவை எழுதினா போதும்.
சோ இங்க 0 1 இருக்கு, இங்க 1 2 இருக்கு. ஆக மொத்தம் 0ங்கிற எலிமெண்ட் இருக்கு, 1ங்கிற எலிமெண்ட் இருக்கு, 2ங்கிற எலிமெண்ட் இருக்கு. அவ்வளவுதான். சரியா? இந்த இங்க 1 1 டைம் எழுதிட்டேன்னா திருப்பி ரெண்டாவது தடவை எழுதணும்னு அவசியம் கிடையாது. சரியா? சோ 0 1 2 எழுதியாச்சா? அடுத்தது பி யூனிட் சி கண்டுபிடிச்சேன். எல்ஹெச்எஸ்ல லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல கண்டுபிடிச்சேன். அப்புறம் ஏ கிராஸ் பி யூனிட் சி கண்டுபிடிக்கணும். சோ அப்போ ஏ கிராஸ் பி யூனியன் சி. சோ ஏங்கிற இடத்துல எழுதிப்போம். ஏ என்ன இருக்கு? 2 3 எழுதியாச்சா? இந்த கிராஸ் எழுதிக்கணும். அப்புறம் பி யூனிட் சி. பி யூனிட் சியோட ஆன்சர் என்னது? 0 1 2. சரியா? ரெண்டுத்தையும் கிராஸ் பண்ணுவோமா? எப்படி கிராஸ் பண்றது? ஃபர்ஸ்ட் செட்ல உள்ள ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எடுத்து என்ன பண்ணுவோம்? எல்லா எலிமெண்ட் கூட பேர் பண்ணும். அப்புறம் செகண்ட் எலிமெண்ட் எடுத்து எல்லா எலிமெண்ட் கூட பேர் பண்ணும். சரியா? சோ அப்போ ஃபர்ஸ்ட் 2 எடுக்கிறேன். சோ 2 0 எழுதிட்டேனா? அப்புறம் 2 1, அப்புறம் 2 2. சரியா? அடுத்தது 3 0, 3 1, 3 2. சரியா? சோ நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்கு, செட் பிராக்கெட் போடணும். ஓகே. சோ எல்ஹெச்எஸ் கண்டுபிடிச்சாச்சு. ஏ கிராஸ் பி யூனியன் சியோட ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. சரியா? அடுத்தது ஆர்ஹெச்எஸ் கண்டுபிடிப்போம். சரியா? அதாவது ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் உள்ளது லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இஸ் ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் உள்ளது ரைட் ஹேண்ட் சைடு. அதுதான் ஆர்ஹெச்எஸ். சோ ஆர்ஹெச்எஸ் கண்டுபிடிப்போமா? இங்க இருக்கு ஆர்ஹெச்எஸ்ல இங்க ஒரு பிராக்கெட் இருக்கு, இங்க ஒரு பிராக்கெட் இருக்கு. ஏற்கனவே நமக்கு மேக்ஸ்ல பாத்திருக்கோம் போர்ட் மாஸ்ல வந்து என்ன பண்ணிருக்கோம்? அந்த ரூல்ஸ் தான் ஃபாலோ பண்ணோம். அப்போ ஃபர்ஸ்ட் பிராக்கெட்டை சிம்பிளிஃபை பண்ணிட்டு அப்புறம் தான், அதாவது பிராக்கெட்ல உள்ள அந்த ஆபரேஷனோட ஆன்சரை கண்டுபிடிச்சு அப்புறம் தான் மத்ததெல்லாம் பண்ணும். சோ அப்ப ஃபர்ஸ்ட் ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்க போறோம், அப்புறம் ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்க போறேன், அப்புறம் ரெண்டுத்தையும் யூனியன் பண்ண போறேன். சரியா? சோ அப்போ ஏ கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு ஏ எழுதிப்போமா? என்னது? செட் ஏ 2 3 கிராஸ் பி என்னது? 0 1. ரெண்டுத்தையும் கிராஸ் பண்ணுவோமா? சரியா? சோ என்ன பண்ணுவோம்? இந்த ஃபர்ஸ்ட் செட்ல உள்ள ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எடுத்து எல்லா எலிமெண்ட் கூட பேர் பண்ணும். சோ அப்ப 2 0, அப்புறம் 2 1, அப்புறம் செகண்ட் எலிமெண்ட் எடுத்து எல்லா எலிமெண்ட் கூட பேர் பண்ணணும். அடுத்த செட்ல உள்ள எல்லா எலிமெண்ட் கூட. சோ அப்ப 3 0, 3 1 செட் பிராக்கெட் போடணும். சரியா? அதுக்கப்புறம் ஏ கிராஸ் சி. சோ ஏ கிராஸ் சி. சோ எழுதிப்போமா? ஏ என்ன இருக்கு? 2 3 கிராஸ் சி என்ன இருக்கு? 1 2. சரியா? சோ இப்ப கிராஸ் பண்ணுவோமா? அப்ப என்ன பண்ணோம்? ஃபர்ஸ்ட் செட்ல உள்ள ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எடுத்து எல்லா எலிமெண்ட் கூட பேர் பண்ணணும். சோ அப்ப 2 1, 2 1, அப்புறம் 2 2, 2 2, அப்புறம் 3 1, 3 1, 3 2, 3 2 செட் பிராக்கெட் போட்டோம். சரியா? எல்லாத்தையும் எழுதியாச்சா? அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க? இந்த ஏ கிராஸ் பியோட ஆன்சரையும் ஏ கிராஸ் சில உள்ள ஆன்சரையும் ரெண்டுத்தையும் யூனியன் பண்ணும். அப்படின்னா தான் கம்பைன் பண்ணும். சரியா? சோ அப்போ ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. எழுதுவோமா? சோ இங்க ஸ்பேஸ் இல்லைங்கிற வாசி டைரக்டா நான் எழுதிடுறேன். இது அப்படியே நேரா பார்த்துப்போம். ஏ கிராஸ் பியோட ஆன்சர் இது, ஏ கிராஸ் சியோட ஆன்சர் இது. சரியா? அப்ப இங்க என்ன இருக்கு? 2 0 இங்க இருக்கு, இங்க இல்ல. சோ எழுதிப்போம். சோ 2 0, அப்புறம் 2 1 இங்கே இருக்கு, இங்கே இருக்கு. சோ ரெண்டு தடவை 2 1 2 1 எழுத வேண்டாம். சரியா? 1 டைம் எழுதிட்டா போதும், செகண்ட் டைம் எழுத வேண்டாம். அதுக்காக இந்த டிக் இன்டூ போட்டுச்சிருக்கேன். சரியா? ரெப்பிடேஷன் அவாய்ட் பண்ணிடலாம். சரியா? அப்போ என்னன்னா, எதுக்கு யூனியன் என்ன பண்ணா எல்லாத்தையும் கம்பைன் பண்றோம். மொத்தம் எத்தனை எலிமெண்ட் இருக்கு, அது எத்தனை தடவை வந்திருக்குலாம் எனக்கு தேவை கிடையாது. சரியா? சோ அப்போ 2 1 ரெண்டு தடவை வந்திருக்கு, எனக்கு அதெல்லாம் தேவையில்ல. எத்தனை எலிமெண்ட் இருக்கு? சோ அப்ப 2 1 எழுதிட்டேனா? அப்புறம் 3 0 இங்க ஏதாவது திருப்பி வந்திருக்கா? இல்ல. சரியா? அப்ப 3 0, அப்புறம் 3 1 இங்க இருக்கு, இங்கே இருக்கு. சோ 1 டைம் எழுதினா போதும், ரெண்டாவது தடவை எழுத வேண்டாம். சரியா? சோ அப்ப 3 1,
அப்புறம் என்ன இருக்கு 2,2 சரியா 2,2 அப்புறம் 3,2 சரியா கண்டுபிடிச்சாச்சு. சோ இப்போ இங்க என்ன சொல்லிருக்காங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆன்சரும் ரைட் ஹேண்ட் சைடு ஆன்சரும் ரெண்டும் ஒன்னாதான் இருக்கான்னு செக் பண்ண சொல்லிருக்காங்க. செக் பண்ணுவோமா? சோ லெஃப்ட் ஹேண்ட் சைடோட ஆன்சர் இது, ரைட் ஹேண்ட் சைடோட ஆன்சர் இது. சோ 2,0 2,0 2,1 2,1 அப்புறம் 2,2 2,2 டிக் பண்ணிட்டே வராங்க. 2,0 இருக்கு, 2,1 இருக்கு, 2,2 இருக்கு, அப்புறம் 3,0 இருக்கு, அப்புறம் 3,1 இருக்கு, அப்புறம் 3,2 இருக்கு. சோ இங்க உள்ள 6 எலிமெண்ட் இங்கேயே இருக்கு கரெக்டா? சோ therefore என்னது A cross B union C is equal to A cross B union A cross C. ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் முடிஞ்சிச்சு சரியா? சோ அப்ப hence proved ரெண்டு ஒண்ணுதான். அடுத்தது செகண்ட் சப்டிவிஷன் எடுத்துப்போமா? சோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்ன சொல்லிருக்கோம்னா யூனியன் யூஸ் பண்ணிருக்கோம் சரியா? யூனியன்ங்கிற ஆபரேஷனை யூஸ் பண்ணிருக்கோம். செகண்ட் சப்டிவிஷன்ல இன்டர்செக்ஷன்ங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ண போறேன் சரியா? சோ அப்போ செகண்ட் சப்டிவிஷன் என்ன சொல்லிருக்காங்க? சோ செகண்ட் சப்டிவிஷன்ல ஃபர்ஸ்ட் LHS கண்டுபிடிக்கிறேன். LHS என்ன வரும்? இந்த LHSல A cross B intersection C இருக்கா? இதுல ஃபர்ஸ்ட் பிராக்கெட் இருக்குல்ல அதோட ஆன்சர் கண்டுபிடிக்கணும். சோ அப்ப B intersection C is equal to B செட் எழுதிக்கணும். என்னது 0,1 intersection C செட் 1,2 ஓகேவா? இது ரெண்டுத்துக்கும் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிச்சு சொல்லிட்டாங்க. இன்டர்செக்ஷன் என்ன அர்த்தம்னா அந்த எலிமெண்ட் ஒரு எலிமெண்ட் எப்படி ஞாபகத்துல வச்சுக்கணும்னு சொன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோ, ஒரு லைன் இப்படி போகுதுன்னு வச்சுக்கோ, இன்னொரு லைன் இப்படி போகுதுன்னு வச்சுக்க. சோ இன்டர்செக்ட் ஆகுதுன்னு அர்த்தம் இதுதான் இன்டர்செக்ட் ஆகுது சரியா? அப்படின்னு அர்த்தம் இந்த பாயிண்ட் இந்த லைன்ல இருக்கு இந்த லைன்ல இருக்கு கரெக்டா? சோ அப்போ எந்த ஒரு எலிமெண்ட் இந்த செட்லயும் இருக்கும் இந்த செட்லயும் இருக்கோ அந்த எலிமெண்ட் தான் இன்டர்செக்ஷனோட ஆன்சர். சோ அப்ப B இன்டர்செக்ஷன் C அப்படின்னு அர்த்தம்னா எந்த எலிமெண்ட் இந்த செட்லயும் இருக்கோ அந்த செட்லயும் இருக்கோ அதுதான் ஆன்சர் சரியா? எந்த எலிமெண்ட் இதுலயும் அது ரிப்பீட் ஆயிருக்கோ அதுதான் ஆன்சர். சோ அப்போ B இன்டர்செக்ஷன் C இஸ் ஈக்குவல் டு இங்க 0 இருக்கு, இந்த செட்ல 0 இருக்கு, இந்த செட்ல இல்ல. சோ அதை எழுதக்கூடாது சரியா? அப்புறம் இந்த செட்ல 1 இருக்கு, இந்த செட்லயும் 1 இருக்கு. சோ வேணா செட்ல என்ன பண்ணிக்கலாம், இங்கேயும் 1 இருக்கு இங்கேயும் 1 இருக்கு. சோ அதை எழுதிக்கணும். அப்புறம் இங்க அடுத்த எலிமெண்ட்ல இங்க இல்ல சரியா? இங்க 2 இங்க இருக்கு இங்க இல்ல சரியா? சோ அப்போ B இன்டர்செக்ஷன் C யோட ஆன்சர் 1 எழுதியாச்சா? அப்புறம் என்ன சொல்லிருக்காங்க A கிராஸ் B இன்டர்செக்ஷன் C. சோ அப்ப A கிராஸ் B இன்டர்செக்ஷன் C அதோட ஆன்சர் கண்டுபிடிப்போமா? சோ A என்ன இருக்கு 2,3 கிராஸ் B இன்டர்செக்ஷன் C 1 கரெக்டா? இப்ப கிராஸ் அர்த்தம் இந்த ஃபர்ஸ்ட் செட்ல உள்ள ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஒவ்வொரு இதுல உள்ள எலிமெண்ட் கூட பேர் பண்ணணும் சரியா? பண்ணுவோமா? சோ அப்ப ஃபர்ஸ்ட் செட்ல உள்ள ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 2, சோ 2 1 கூட பேர் பண்ணணும். சோ 2,1 அப்புறம் ஃபர்ஸ்ட் செட்ல உள்ள செகண்ட் எலிமெண்ட் 3 அதை இது கூட பேர் பண்ணணும். சோ 3,1 சரியா? சோ இதுக்கப்புறம் எலிமெண்ட்ஸ் இல்ல, சோ செட் பிராக்கெட் போடணும் சரியா? இது LHS சரியா? அடுத்தது இது வேணா ஈக்குவேஷன் 1 2 வச்சுக்கோங்க, ஈஸியா இருக்கும். ஈக்குவேஷன் 1 இது ஈக்குவேஷன் 2 ரெண்டுத்துக்கும் சேம் ஆன்சர் வந்திருக்கான்னு செக் பண்ணும் சரியா? சரி இது ஈக்குவேஷன் 2 ஈக்குவேஷன் 2. ஸோ இதுவும் சேமா இருக்கவாசி இருந்துச்சு சரி ஓகே. ஈக்குவேஷன் 1 வச்சுக்கலாம், நம்ம இஷ்டம் தான். அடுத்தது RHS கண்டுபிடிப்போமா? ஸோ ரைட் RHSல நான் ஈக்குவல்ட்டுக்கு ரைட் ஹேண்ட் சைடு இது சரியா? RHS என்ன வரும் இதுல A கிராஸ் B இன்டர்செக்ஷன் A கிராஸ் C. சோ ஃபர்ஸ்ட் இந்த பிராக்கெட் A கிராஸ் B யோட ஆன்சர் கண்டுபிடிப்போம், அப்புறம் இந்த பிராக்கெட் A கிராஸ் C யோட ஆன்சர் கண்டுபிடிப்போம், அப்புறம் ரெண்டுத்துக்கும் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிப்போம். சோ அப்ப A கிராஸ் B. சோ A கிராஸ் B னா A எழுதிக்கிறோம். A என்ன இருக்கு 2,3
இந்த ஏ பி எல்லாம் எடுத்து எழுதிடணும். சப்போஸ் பின்னாடி ஆன்சர் இருந்தாலும் நீங்க எடுத்து எழுதுனதுக்கு ஸ்டெப் மார்க் கொடுப்பாங்க. சரியா? சோ அப்ப 2,3 கிராஸ் பி 0,1 கிராஸ் பண்ணுவோமா? சோ என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் செட்ல உள்ள ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை இதுல உள்ள எல்லா எலிமெண்ட் கூட பேர் பண்ணும். சோ அப்ப 2,0 அப்புறம் 2,1 அப்புறம் ஃபர்ஸ்ட் செட்ல உள்ள செகண்ட் எலிமெண்ட் 3,0 3,1 செட் பிராக்கெட் போடணும். செட்ல சொல்ற வாசி செட் பிராக்கெட் இருந்துட்டே இருக்கணும். அடுத்தது ஏ கிராஸ் சியா. சோ ஏ கிராஸ் சி. சோ என்ன பண்ணுவோம்? ஏ எடுத்து எழுதிட்டோம். என்னது? 2,3 கிராஸ் சி 1,2. சரியா? சோ எப்படி கிராஸ் பண்ணோம்? ஃபர்ஸ்ட் செட்ல உள்ள ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை எல்லாத்துக்கூடயும் பேர் பண்ணும். சோ 2,1 பேர் பண்ணா எல்லாத்துக்கூடயும் சேர்த்து சேர்த்து எழுதணும் அர்த்தம், வேற ஒண்ணுல. அப்புறம் 2,2 அப்புறம் ஃபர்ஸ்ட் செட்ல உள்ள செகண்ட் செட்டை எல்லாத்துக்கூடயும் சேர்த்து சேர்த்து எழுதணும். சோ 3,1 அப்புறம் 3,2 அப்புறம் இதுக்கு மேல எலிமெண்ட்ஸ் இல்ல. சோ செட் பிராக்கெட் போடணும். சரியா? அப்புறம் என்ன சொல்லிருக்காங்க? இந்த ஏ கிராஸ் பிக்கும் ஏ கிராஸ் சிக்கும் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிச்சு சொல்லிருக்காங்க. சோ அப்ப ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி எழுதுவோமா? சரியா? சோ ஏ கிராஸ் பியோட ஆன்சர் இது, ஏ கிராஸ் சியோட ஆன்சர் இது. சரியா? சோ எழுதிட்டோம்னா எழுதுவோம். ஓகேவா? சோ 2,0 2,1 3,0 3,1 ஒண்ணுல ஏ கிராஸ் பியோட ஆன்சர் தூக்கி எழுதிருக்கேன், வேற ஒண்ணும் கிடையாது. சரியா? அதுக்கப்புறம் இந்த இன்டர்செக்ஷன் எழுதுறேன். ஏ கிராஸ் சியோட ஆன்சர், சாரி ஏ கிராஸ் சி ஏ கிராஸ் சியோட ஆன்சர் என்னது? 2,1 2,2 3,1 3,2. சோ ஏதாவது காசு எடுத்து எழுதிட்டேன். முடிஞ்ச அளவு எல்லாத்தையும் எடுத்து எழுதிட்டு அப்புறமே கண்டுபிடிங்க. சரியா? ஓகே. ஏன்னா அது வரைக்கும் ஸ்டெப் மார்க் உண்டு. சரியா? இப்போ என்ன பண்ணுவோம்? 2,0 இங்க இன்டர்செக்ஷன் அர்த்தம் அந்த எலிமெண்ட் இங்கேயும் இருக்கணும் இங்கேயும் இருக்கணும், ரிப்பீட் ஆயிருக்கணும். சோ 2,0 இங்க இருக்கு, இங்க இல்ல. அப்புறம் 2,1 இந்த செட்லயும் இருக்கு, இந்த செட்லயும் இருக்கு. சோ சர்க்கிள் என்ன பண்ணிக்க, சர்க்கிள் பண்ணிட்டு உடனே எழுதிக்க. சோ 2,1 அப்புறம் 3,0 இந்த செட்ல இருக்கு, இந்த செட்ல இல்ல. அப்புறம் 3,1 இந்த செட்ல இருக்கு, இந்த செட்லயும் இருக்கு. சர்க்கிள் என்ன பண்ணிக்க. சோ 3,1 அதுக்கப்புறம் என்ன இருக்கு? இங்க 2,2 இங்க இல்ல, 3,2 இங்க இல்ல. சோ அவ்வளவுதான் ஆன்சர். சோ இன்டர்செக்ட் பண்ணி வந்த ஆன்சர் 2,1 3,1. சோ இது செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுப்போம். சோ LHS ஓட ஆன்சர் என்னது? 2,1 3,1. RHS ஓட ஆன்சர் என்ன இருக்கு? 2,1 3,1. ரெண்டுத்துக்கு ஒரே மாதிரி ஆன்சர் வந்திருக்கா? சோ therefore LHS is equal to or equation 1 is equal to 2 இல்ல LHS is equal to RHS எல்லாம் ஒண்ணுதான். சரியா? So equation 1 is equal to 2. So therefore என்னது? A cross B intersection C is equal to A cross B intersection A cross C. சரியா? So prove ஆயிடுச்சு. சரி, ஓகே. சோ இத வந்து என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா A cross B union C is equal to A cross B union A cross C ன்னு சொல்றோம்ல, இது என்னன்னு சொன்னா டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சின்ன கிளாஸ்ல படிச்சிருப்பீங்க, 8th இப்படி படிச்சிருப்பீங்க, ஞாபகம் இருக்கா? அதாவது 2 into 3 plus சின்ன நம்பரா எடுத்துக்கலாம். ஓகே, 2 into 3 plus 1 is equal to இதை என்ன பண்ண ஆட் பண்ணுவோமா? ஸோ 3 plus 1 4. ஸோ 2 into 4 is equal to 8. இதே அதாவது இதை ஆட் பண்ணிட்டு அப்புறம் மல்டிப்ளை பண்ணா 8 வந்திருக்கா? இதே என்ன பண்றேன்னா டிஸ்ட்ரிபியூட் பண்றேன். அதாவது 2 into 3 எழுதிக்கணும். ஸோ 2 into 3 இந்த பிளஸ் எழுதிக்கணும். அப்புறம் 2 into 1 2 into 1. இப்போ இதோட ஆன்சர் என்னது? 2 3s are 6 பிளஸ் 2 into 1 2. ஸோ 6 plus 2 8. ஸோ அப்போ இதெல்லாம் சொல்லணும்னா டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படிம்போம். சரியா? டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஓவர் அடிஷன் சின்ன கிளாஸ்ல படிச்சிருப்பீங்க. டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஓவர் சப்ட்ராக்ஷன் எல்லாம் படிச்சிருப்பீங்க.
அதே மாதிரி இங்க என்னன்னா இட் இஸ் த டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஓவர் யூனியன், இது டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஓவர் இன்டர்செக்ஷன். சரியா? அப்படின்னு அர்த்தம், நீ இப்படி அதாவது யூனியன் பண்ணிட்டு கிராஸ் ப்ராடக்ட் பண்ணாலோ சரியா, இல்லாட்டினா இது ரெண்டுத்தையும் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணிட்டு இது ரெண்டுத்தையும் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணிட்டு சரியா, அதாவது ஏவையும் பிஏ கிராஸ் ப்ராடக்ட் பண்ணிட்டு ஏஎஸ்சியும் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணிட்டு அதுக்கு யூனியன் கண்டுபிடிச்சாலும் அதே ஆன்சர் தான் வரும் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி பிஏசியை இன்டர்செக்ட் பண்ணிட்டு அப்புறம் ஏ கூட கிராஸ் பண்றது எதுக்கு ஈக்குவல் இருக்குன்னா, ஏவையும் பிஏ கிராஸ் பண்ணிட்டு ஏஎஸ்சியும் கிராஸ் பண்ணிட்டு அப்புறம் இன்டர்செக்ட் பண்ணாலும் அதே ஆன்சர் தான் வரும் அப்படின்னு வேற ஒன்று. இதை நான் நம்பர்ல ப்ரூவ் பண்ணி காமிச்சேன், அதுதான் இங்க செட்ல சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ப்ரூவும் ஆயிடுச்சு. சரியா? ஸோ இது ரெண்டு என்னன்னா டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஓவர் யூனியன் அண்ட் இன்டர்செக்ஷன். சரியா? முதல்ல பார்த்தோம்ல டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஓவர் யூனியன், இன்னொன்று டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஓவர் இன்டர்செக்ஷன். சரியா? அதாவது இப்ப அடுத்தது ரெண்டு செட் எடுக்கிறேன்னு வச்சுக்க, ரெண்டு செட்டுக்கு கிராஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கிறேன்னு வச்சுக்கோ. சரியா? அதுக்கு அது ஒரு ஆன்சர் வரும்ல, அதை வச்சு நம்ம கிராஃப்ல பிளாட் பண்ணி போட்டோம்னு வச்சுக்க, நமக்கு 2 டைமென்ஷனா வரும். சரி, இதுக்கு ஒரு ஆன்சர் வரும்ல, அது இப்ப தேவையில்ல, சும்மா புரிஞ்சுக்கணும்னு சொல்றேன். இதுக்கு ஒரு ஆன்சர் வரும்ல, சோ அந்த ஆன்சர் எல்லாம் ஜாயின் பண்ணி வச்சுக்கேன், ஒரு 2 டைமென்ஷன் ஷேப் வரும். 2 டைமென்ஷனல் ஷேப் வரும். சரியா? அதே மாதிரி இப்ப 3 செட் எடுக்கிறேன்னு வச்சுக்கோ, ஏபிசி 3 செட் எடுக்கிறேன். இந்த 3 செட்டை கிராஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கிறேன்னு வச்சுக்கோ, அது வர்ற ஆன்சரை நான் ஜாயின் பண்ணேன்னு வச்சுக்கோ, 3 டைமென்ஷனல் ஷேப்பா வரும். சரியா? 2 டைமென்ஷனல் ஷேப்னா ஒண்ணும் இல்லை, ஏற்கனவே காமிச்சேன் தெரியுமா? 2 டைமென்ஷனல் ஷேப் அப்படின்னா நான் ஒண்ணும் இல்லை, இந்த பிளேட் இருக்குல்ல, இதுல என்ன இருக்கு, இந்த பிளேட் என்ன எத்தனை விதமா இருக்கு, ஒண்ணு லென்த்ல இருக்கு, நீட்டமா இருக்கு, இன்னொன்னு அகலமா இருக்கு. சரியா? லென்த் பிரெத். ஸோ அப்ப இதுக்கு பேரு 2 டைமென்ஷனல் ஷேப் இது. சரியா? இப்ப இதே இப்படி இருக்குன்னு வச்சுக்கோ, இந்த டஸ்டர். சரியா? ஸோ என்னது, நீட்டமாவும் இருக்கு, சரியா, அகலமாவும் இருக்கு. இப்படி வச்சா அகலமாவும் இருக்கு, இப்படி வச்சா உயரம்போம். சரியா? ஸோ 3 விதமா இருக்கு, லென்த்து, பிரெத்து, ஹைட்டு. சரியா? ஸோ இப்படி வச்சா இப்படி வச்சுக்கலாம், இதை பிரெத்துன்னு சொல்லலாம், இதை ஹைட்னு சொல்லலாம், அது ஒன்றும் தப்பு கிடையாது. சரியா? ஸோ அப்ப 3 விதமா இருக்கு. ஸோ இட் இஸ் த 3 டைமென்ஷனல் ஷேப். ஸோ 2 செட்டை கிராஸ் ப்ராடக்ட் பண்ணோம்னு சொன்னா 2 டைமென்ஷனல் ஷேப் கிடைக்கும், 3 செட்டை கிராஸ் ப்ராடக்ட் பண்ணோம்னா 3 டைமென்ஷனல் ஷேப் கிடைக்கும். சரியா?